இந்த சேனல்ல நாங்க அப்லோட் பண்ண முதல் வீடியோல இருந்து இன்னைக்கு வரை நாங்க வச்சிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிறது தான். நாங்க மட்டும் இல்ல, இந்தியாவில் வந்து நீங்க யார்கிட்ட போய் கேட்டீங்கன்னாலும் மோஸ்ட் ஆஃப் த நபர்கள் வந்து இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை, கவர்மெண்ட் வந்து இதை மாற்றணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 34 வருஷம் கழிச்சு இந்தியாவோட எஜுகேஷன் பாலிசியை வந்து மாற்றிருக்காங்க. முதல்ல ஸ்கூல் எஜுகேஷனில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்குன்னு பார்த்துடலாம். இது வரைக்கும் காலகாலமாக இருந்தது இல்லையா, அந்த 10+2 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்கிராப் பண்ணிட்டு 5+3+3+4 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் உள்ள முதல் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜில் வந்து 3 வருஷம் பார்த்தீங்கன்னா பாலர் பள்ளி அல்லது ப்ரீ ஸ்கூல் அந்த எஜுகேஷன் படிப்பாங்க. மீதி உள்ள 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3ல இருந்து கிளாஸ் 5 வரை இதை வந்து அவங்க ப்ரிப்பரேட்டரி ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேஜும் முடிச்சுட்டு ஒரு குழந்தை வெளியே வர்றப்போ, அதாவது 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ஒரு குழந்தை வெளியே வர்றப்போ அவங்க என்ன அப்ஜெக்டிவா செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, FLN சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம நிறைய குழந்தைங்களை பார்க்கலாம், 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு வெளியே வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒழுங்காக எழுத தெரியாது அல்லது வாசிக்க தெரியாது, ஒரு சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் போட தெரியாது. இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் வந்து அந்த குழந்தைங்க வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்டிவ் வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை அவங்க எப்படி அச்சீவ் பண்ண போறோம்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் வரை உள்ள குழந்தைங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு மெத்தட் வழியாகவும் இன்டராக்டிவ் கிளாஸஸ் வழியாக வந்து சொல்லி கொடுத்து இதை அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து அது எஃபெக்டிவாக வந்து செய்யப்படலை அப்படிங்கிறதா உண்மை. அட்லீஸ்ட் இந்த எஜுகேஷன் பாலிசி அதை அட்ரஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். இதுக்கு அடுத்து இந்த பாலிசியில் வந்து ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் வரை குழந்தைங்க படிக்கிற லாங்குவேஜ் வந்து லோக்கல் லாங்குவேஜ்லயோ அல்லது அவங்க மதர் டங்லயோ வந்து படிப்பாங்க அப்படிங்கிறது தான். இப்படி படிச்சாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேச முடியாம போயிடும் அப்படின்னு சொல்லி தான் கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது. ஆனா இந்த விஷயத்துல எங்களோட நிலைப்பாடு என்னன்னா, ஒரு குழந்தை எந்த லாங்குவேஜ்ல திங்க் பண்ணுதோ அல்லது எந்த லாங்குவேஜ்ல வந்து வீட்டுல பேசுதோ அந்த லாங்குவேஜ்ல அந்த குழந்தை கத்துக்கிட்டாதான் எஃபெக்டிவா இருக்கும். உதாரணத்துக்கு நாங்களே வந்து நிறைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ்ல போய் இந்த டார்க் அப்படிங்கிற விஷயத்தை கத்துக் கொடுக்குறப்போ என்னதான் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு இங்கிலீஷ்லாம் சொல்லி கொடுத்தாலும் அதுல பாதி பசங்களுக்கு புரியாது. இப்ப அதுவே வந்து டார்க் அப்படின்னா திருப்பு விசை அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பாதி பசங்களுக்கு புரிஞ்சிடும். இதுதான் வந்து தாய்மொழி கல்வியில கத்துக்கிறதுக்கான பவரே. இப்போ இதையும் தாண்டி நிறைய இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களால சரளமாக தமிழில் பேச முடியல. இப்போ இந்த தாய்மொழி கல்விங்கிறது வந்துருச்சு அப்படின்னா அவங்களாலே வந்து சரளமாக தமிழில் பேச முடியும். ஸோ இந்த பிளான் வந்து பாரபட்சமே இல்லாமல் எல்லா ஸ்கூல்லையும் வந்து அப்ளை பண்ணப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நான் ஒரு பாசிட்டிவ் மூவாக தான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் வகுப்பு வரை இந்த குழந்தைங்க வந்து இங்கிலீஷை கற்றுக் கொடுக்கப்படவே மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலிசி எங்கேயுமே சொல்லலை. இங்கிலீஷை அஸ் அ லாங்குவேஜாக வந்து அந்த குழந்தைங்க கற்றுக்க தான் போகிறாங்க. அதனால இந்த குழந்தைங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேசவே முடியாமல் போயிடும் அப்படிங்கிற வாதத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஸோ இங்கிலீஷை அஸ் அ லாங்குவேஜாக நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதில் ஃப்ளூயன்சி இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறதுக்கு வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் எக்யூப் பண்ணணும்.